நேற்று இந்நேரம் உற்சாகமாக இருந்த கரூர் மாவட்டம் இன்று கண்ணீர் கடலில் மூழ்கியிருக்கிறது. எங்கும் மரண ஓலம் கேட்கிறது. பிரச்சார கூட்டத்திற்கு சென்று 40 பேர் பலியாவார்கள். அங்கு கூட்ட நெரிசல் ஏற்படும். இப்படி ஒரு பெருந்துயரம் ஏற்படும் என்று யாரும் எதிர்பாராத நிலையில் இந்த துயரம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அங்கு என்ன நிகழ்கிறது என்று முழுவதாக இது குறித்து மேலும் விவாதிப்பதற்காக செய்தி அரங்கத்திலிருந்து இணைகிறார் திரு நெல்சன் அவர்கள். அவரிடம் பேசலாம். நெல்சன் வணக்கம். நேற்று இரவிலிருந்து இப்போ வரைக்குமே நம்ம நேரலை சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது என்ன சொன்னாலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் பல குற்றச்சாட்டுகள், பல கருத்துக்களை முன்வைத்தாலும் போன உயிர் திரும்பி வராது அப்படின்றது தான் நிதர்சனம். நேற்று நடந்ததிலிருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை வரை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? எப்படி உங்களிடம்? இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது கரூருடைய பெருந்துயர விபத்து. பொதுவாக இந்தியா மாதிரியான 3ஆம் உலக நாடுகளில் காவல்துறையினுடைய கட்டமைப்பு, சமுதாய கட்டமைப்பு, ரோடுகள், போக்குவரத்து விதிமுறைகள், நிகழ்ச்சிகளுக்கான ஒழுங்குமுறைகள்னு இது எதுவும் பெரிய லெவலில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்காது. இந்த மாதிரியான விபத்துக்களில், கூட்ட நெரிசல்களில் வட மாநிலங்களில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கல்வி அறிவு இல்லாதவர்கள், பெரிய அளவிலான நிர்வாக கட்டமைப்பு இல்லாதவர்கள், வடிவமைப்பு இல்லாதவர்கள் கோவில் திருவிழாக்களில் சாமியார்களை பார்க்க போகிற போது இயற்கை வெள்ளம் மாதிரியான விஷயங்களில் வட மாநிலங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாகவே நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளில் மகாமகம் மாதிரியான, திரும்ப ஸ்ரீரங்கம் ஒரு ஆரம்ப பள்ளி மாதிரியான ஒரு சில சம்பவங்களை தவிர்த்து பார்க்கிற போது ஒரு அரசியல் கட்சி தலைவரினுடைய பரப்புரை பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு சுமார் 40 பேர் பலியாகி இருப்பது என்பது இந்திய வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வு. தமிழ்நாடு மாதிரியான இந்தியாவின் முன்னணி மாநிலத்தில், பெரிய அளவில் சட்ட விதிகளை பின்பற்றுகிற ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருப்பது என்பது எந்த வகையிலான கேள்வி பதிலுக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாகவும் இந்த 40 பேர் பலியானதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாடு அரசு. ஏறக்குறைய காவல்துறை கொடுத்திருக்கிற நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒரு நிகழ்வை நடத்துவதும், அந்த நிகழ்வை பராமரிப்பதும், மேம்படுத்துவதும், அந்த நிகழ்வை கவனிப்பதும், கட்டுக்குள் வைப்பதும் காவல்துறையினுடைய முதல் கடமை. குற்றவாளி யாராக இருந்தாலும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கிற தமிழ்நாடு அரசு. அதனால் இந்த பிரச்சனைகளுக்கு இல்லாமல் தற்போது சம்பவ இடத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நேற்று இரவிலிருந்து துல்லியமான பல தகவல்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பல ஊடகங்களில் பலவிதமான வதந்திகள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் கூட நம்முடைய செய்தியாளர்கள் அங்க இருக்கிற கள தகவல்களை காட்சிகளா நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ஏறக்குறைய நேற்று இரவு 7 மணிக்கு RDX கிராஷ் பண்ணிட்டு நம்ம இந்த லைவ் ஆரம்பிக்கிற போது இருந்த நிலைமைக்கும் தற்போது இருக்கிற நிலைமைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ நம்ம கூட இணைந்திருக்கிறவர்கள் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிற வேலுசாமிபுரத்திலிருந்து நம்முடைய தலைமை செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ஜெர்ரி அவர்கள் அங்க இருக்கிற மார்ச்சுவரில் இணைஞ்சிருக்கிறாரு. மார்ச்சுவரில் இருந்து சுப்ராம் இணைஞ்சிருக்கிறாரு. GS இருந்து ஜெர்ரி இணைஞ்சிருக்கிறாரு. நான் முதல்ல இப்போ மார்ச்சுவரில் இருக்கிற வேலுசாமிபுரத்தில் இருக்கிற ராஜேஷ் கேட்கலாம். ராஜேஷ், நேற்று நைட்டு இருந்த அட்மாஸ்பியருக்கும் இப்போ இருக்கிற அட்மாஸ்பியருக்கும் என்ன வித்தியாசம்? காவல்துறையினர் நேற்று அந்த இடங்களில் சீல் வச்சிருந்தாங்க, ஆட்களை உள்ள விடலை அப்படின்னு நிறைய தகவல்களை முன் வச்சிருந்தீங்க. இப்போ பார்வையாளர்கள் வந்துட்டாங்களா? நெல்சன், தற்போது நாம் அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலுசாமிபுரம் பகுதியில் தான் இருக்கின்றோம். காவல்துறையினர் அந்த சம்பந்தப்பட்ட இடத்தை மட்டும் தொடர்ந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார்கள். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து காலையிலிருந்தே வந்து இந்த பகுதியை பார்வையிட்டு செல்கின்றார்கள். அதாவது இந்த இடத்தில் தான் அந்த அசம்பாவிதம் ஏற்பட்டது என்பது தெரிந்து அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். அதே போல் நேற்று விஜய் பேசும்போது இந்த இடத்திற்கு வந்தவர்கள் அவர்களும் நாங்கள் உயிர் பிழைத்ததே பெரிய விஷயம் என்று இங்கு வந்து அதிகாரிகளிடமும் செய்தியாளர்களிடமும் பேட்டியாக கொடுக்கின்றார்கள். நேற்றிலிருந்தே நாம் இந்த பகுதியில் தான் இருக்கிறோம். அதாவது நேற்று விஜய் கரூருக்கு, அதாவது நாமக்கலுக்கு முதலில் வந்தார், அதன் பிறகு கரூருக்கு வந்தார். தொடர்ந்து இந்த இடத்துல தான் இருக்கின்றோம். விவரிக்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து சோகமான கதைகள் இங்கு இருக்கின்றது. பல மரண ஓலங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. பல அதிர்ச்சியான செய்திகள் இருக்கின்றது. இந்த இடத்தை பொறுத்த வரையிலே இன்னும் அந்த மரண ஓலங்களும் தொடர்ந்து துயரங்களும் தீராமல் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கின்றோம் அருகிலே தொடர்ந்து அந்த ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும், அதே போல் அந்த மற்ற பகுதி காலணிகள் சிதறி போய் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் தொடர்ந்து காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கின்றது. காவலர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீஷன் இந்த இடத்திலே வந்து ஆய்வு செய்ய இருக்கின்றார். அதனை தொடர்ந்து இந்த இடத்திலே மற்ற அதிகாரிகளும் ஆய்வு
ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள். எனவே அதற்கு ஏற்ப அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியாட்கள் உள்ளே செல்வதற்கான அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த கடைக்காரர்கள் அவர்களும் கூட அந்த இடத்திற்கு செல்வதற்கு அனுமதி இல்லை என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், இந்த சம்பவத்தில் பெரிய கேள்விகள் இப்போது என்ன எழுந்திருக்குன்னா, அரசியல் கட்சி தலைவர்களுடைய வருகைக்கு பிறகு ஒரு கொலை சம்பவம் தான், கிட்டத்தட்ட ஒரு திட்டமிடப்படாத கொலை, ஒரு சட்ட விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத போது இந்த மாதிரியான கொலைகளை நம்ம சந்திச்சே தீரணும். இதை மரணங்கள்னு பார்க்கறத விட இது கொலைகளாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இந்த கொலைகளுக்கான பொறுப்பை யார் ஏற்பது அப்படிங்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இன்னைக்கு காலையில கரூருக்கு விஜயம் செய்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இறந்தவர்களுடைய உறவினர்களுக்கும் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிற உறவினர்களுக்கும் ஆறுதல் சொல்ல வந்த பல அரசியல் கட்சி தலைவர்கள் திரும்ப எல்லா விதமான அரசியல் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தாங்க. சம்பவ இடத்தில் நடந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அப்படிங்கிறது, நீங்க அந்த களத்தில் தொடர்ச்சியாக விஜயனுடைய எல்லா பிரச்சார பயணங்களையும் உடல் இருக்கிற அடிப்படையில் நாமக்கல்ல இருந்து கரூருக்குள்ள என்ட்ரான அந்த ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இந்த முழுமையான நிகழ்வுக்கு யாரை பொறுப்பேற்கணும், நடந்த சம்பவங்களை நேரம் வாரியாகவோ இல்லை நடந்த நிகழ்வுகளை டைம்லைன் வழியாகவோ உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக நெல்சன், அதாவது இந்த நடந்த துயர சம்பவத்திற்கு 5 முக்கியமான காரணங்கள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒரு செய்தியாளராக நான் தொடர்ந்து விஜய் பயணிக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் தொடர்ந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நாமக்கல்லிலும் சரி, கரூரிலும் சரி நடைபெற்ற பல்வேறு விஷயங்களை நாம் அவ்வப்போது ரிப்போர்ட் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த இடத்தில் இந்த துயர சம்பவம் கிட்டத்தட்ட 40 உயிர்கள் பலியாகி இருக்கின்றது. நமது வீட்டிலே ஒரு துயரம் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் நெஞ்சு பதைக்கிறது. 5 முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம் என்னவென்றால், விஜய் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பது இங்கு கூடி நிற்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய பேட்டியாக இருக்கின்றது. நாமும் களத்தில் அதைத்தான் பார்க்கின்றோம். அதாவது விஜய் இந்த இடத்திற்கு, கரூரில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு 12 மணிக்கு வருவதாக சொல்லியிருந்தார். நாமக்கலுக்கு 8:45 மணிக்கு வருவதாக அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி பக்கத்திலேயே வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டதே 8:45 மணிக்கு தான் புறப்பட்டார். 12 மணிக்கு அங்கு வந்து சேருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதில் 2 மணிக்கு தான் நாமக்கலுக்கே வந்தார். அதன் பிறகு கரூருக்கு மதியம் 12 மணிக்கு வர வேண்டிய அவர் வந்து சேர்ந்தது இரவு 7 மணிக்கு தான் இந்த பகுதிக்கு வந்தார். ஒரு 7:15 அல்லது 7:20 மணிக்குத்தான் அவர் பேச தொடங்கினார். சொன்னது 12 மணி, வந்து சேர்ந்தது 7 மணி. அவர் 12 மணிக்கு வருவார் என்று கருதி காலை 8 மணியிலிருந்தே இந்த பகுதியில், கரூரிலே சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் கூட தொடங்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அவர்கள் மதிய உணவு சாப்பிடவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. இந்த சுற்று வட்டார பகுதியில் கடைகள் எதுவும் கிடையாது. ஏனென்றால் முன்தினமே காவல்துறையினர் அறிவுறுத்தி விட்டார்கள், இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள், கடைகள் எதையும் திறக்க வேண்டாம், பாதுகாப்பு இருக்காது, எனவே கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் காரணமாக எந்த விதமான உணவும் இல்லாமல் 8 மணி நேரம் அவர்கள் காத்திருந்தார்கள். விஜயனுடைய அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு வராதது ஒரு முக்கியமான காரணம், முதல் காரணம். இரண்டாவது காரணம், விஜய் மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள், குறிப்பாக கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் என யாருமே இதற்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கொள்ளவில்லை. இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கிறார்களே, 8 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் நம்முடைய கட்சியினுடைய தலைவரை தானே பார்க்க வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் அல்லது பாதுகாப்பு அவற்றை உறுதி செய்ய வேண்டியது அவர்களுடைய பொறுப்பும் தானே. அவர்கள் தானே உறுதிமொழி கொடுத்து அந்த இடத்தை வாங்கியிருக்கின்றார்கள். அவர்களை நம்பித்தானே அந்த தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அதை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கடுமையான வெயில் இந்த இடத்திலே இருந்தது. அதே போல காவல்துறை தரப்பிலே சொல்லக்கூடிய விஷயம் என்ன, எங்களிடம் 10,000 பேர் தான் வருவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் 35,000 பேர் வந்தார்கள். நாங்கள் 500 பேரை காவல்துறையை பாதுகாப்பு பணியிலே போட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்களும் சரி, நமக்கு பேட்டி கொடுத்தவர்களும் சரி, 500 பேர் உண்மையிலே வரவில்லை என்று சொல்கிறார்கள். அதிகபட்சம் ஒரு 100 பேர் தான் காவலர்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல மக்கள் குறைந்தது 50,000க்கும் மேற்பட்டோர், நாம் நிற்கக்கூடிய இந்த வீதி முழுவதும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட தூரம் இருக்கக்கூடிய இந்த வீதி, இந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் நின்று கொண்டுதான் இருந்தார்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்தில்
வெறும் 500 காவலர்கள் அரசு சொல்லக்கூடிய, காவல்துறை சொல்லக்கூடிய அந்த விஷயம் எப்படி போதுமானதாக இருக்கும்? இன்னும் கூடுதலான காவலர்களை நிறுத்தியிருக்க வேண்டும் என்பது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த இடத்தை கேட்டிருந்தார்கள் என்று சொன்னாலும் கூட காவல்துறை எப்படி இந்த இடத்தில் அனுமதி கொடுத்தது? நாம் பார்க்கிறோம், மிக மிக குறுகலான ஒரு சாலை, மிக சிறிய ஒரு இடம் இது. இந்த இடத்தில் எப்படி இவ்வளவு பேர் நிற்க முடியும்? சரி, வந்து நின்று விட்டார்கள், அதன் பிறகாவது அதற்கு ஏற்ப மாற்று ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. 5வது காரணம் என்னவென்றால், விஜய் இந்த இடத்திற்கு வந்து சேரும் வரை பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடைபெறவில்லை. விஜய் இந்த இடத்திற்கு வந்தபோது அவரது பிரத்யேக பிரம்மாண்ட வாகனம் வந்து சேர்ந்த பிறகு அந்த மக்கள் கூட்டம் அலைமோத தொடங்கிவிட்டது. மக்கள் கூட்டம் அதிகமாக அலைமோத தொடங்கிய பிறகு அவர்கள் எங்கு செல்வதென்றே தெரியாமல் அலைமோத தொடங்கிவிட்டார்கள். மிக சரியாக விஜயினுடைய வாகனம் இந்த இடத்திலே தான் வந்து நின்றது. அந்த இடத்திற்கு வலதுபுறத்திலே அவர்கள் அந்த ஸ்பீக்கர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், இந்த ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய இடத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்பீக்கரின் மீது மட்டும் 10க்கும் மேற்பட்டோர் ஏறி நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அருகில் இருக்கக்கூடிய கடைகள், அந்த கடைகளினுடைய தகர ஷீட்டுகள் இருக்கின்றது, அந்த இடத்திலும் ஏராளமானோர் ஏறி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தகரம் சரிந்து கீழே விழுந்ததில் கீழே இருந்தவர்களும் தகரத்திற்கு மேலே ஏறியவர்களும் பாதிக்கப்பட்டு காயமடைந்திருக்கிறார்கள். பல பேர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். விஜயனுடைய அந்த வாகனம் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. அருகிலே ஒரு ஜெனரேட்டர் ரூம் இருக்கிறது. அந்த ஜெனரேட்டர் ரூமிலே அதிகமான ஹீட், வெப்பம் இருக்கக்கூடிய காரணத்தால் யாரும் அந்த பகுதிக்கு செல்லாமல் இருந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் இங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் நாமே நேரடியாக பார்த்தது, அவர்களால் மூச்சு விடவில்லை, மூச்சு திணறல். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டர் இருந்த அறைக்கு சென்றார்கள். அங்கு சென்றபோது அங்குதான் அந்த இபி வசதி செய்யப்பட்டிருந்தது. அந்த வயர்களையும் அறுத்து எறிந்து விட்டார்கள். ஏனென்றால் ஒருவர் பின் ஒருவராக சென்று கொண்டே இருந்தார்கள். அதன் காரணமாக இட நெருக்கடி, நெரிசல் காரணமாக இங்கு வட்டாரத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த லைட்டு, மின் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு விட்டது. அந்த பவர் சப்ளை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு கடுமையான இருள் சூழ்ந்து விட்டது. அந்த இருளில் குழப்பம் மேலும் அதிகரித்து விட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த நெரிசல், இந்த மூச்சு திணறல் அதிகமாகியது. அதே போல கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டோர் இங்கே கூடியிருந்த காரணத்தினாலே செல்போன் டவர்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. அதனால் வாட்ஸ்அப்போ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. அதன் காரணமாக மக்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய தகவலை பரிமாற்றம் செய்து கொள்ள முடியவில்லை. உடனடியாக உறவினர்களையோ ஆம்புலன்ஸ் வாகனங்களையோ அழைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. அதுதான் இந்த பெரும் துயருக்கு ஒரு முக்கிய காரணம். மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்த வேண்டியது 2 பேர் தான். இந்த மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகள், அவர்கள் பொறுப்பெடுத்திருக்க வேண்டும். மருத்துவமனைக்கு கூட இதுவரை யாரும் வந்து பார்க்கவில்லை என்பது ஒரு அதிர்ச்சியான தகவல். அவர்கள் எங்கு போனார்கள் என்றே தெரியவில்லை. இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தலைமறைவாகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக வரக்கூடிய ஒரு பணி. அப்படி மக்களுக்காக சேவை செய்ய வரக்கூடியவர்கள் இப்படி மக்களுக்கு துன்பம் விளைவிக்கலாமா என்பதுதான் நாம் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. விஜய் முதலில் பிரச்சாரத்தை ஆரம்பித்த திருச்சியில் தொடங்கி நாகை, திருவாரூர், அரியலூர், அதே போல நாமக்கல் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் மக்களை குறைந்தது 7 மணி நேரம் அவர் கடும் வெயிலிலே நிற்க வைத்தார். நாம் தொடர்ந்து நம்முடைய செய்தி தொலைக்காட்சி வாயிலாக அதை காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றோம். தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் உங்களை பார்ப்பதற்காக 7 மணி நேரம் அந்த அப்பாவி மக்களை நிற்க வைப்பது நியாயமா? ஒவ்வொரு இடத்திலும், திருச்சியில் தொடங்கி நாகையில் தொடங்கி திருவாரூரில் தொடங்கி நாமக்கல் வரை ஒவ்வொரு இடத்திலும் குறைந்தது 50லிருந்து 100 பேர் ஒவ்வொரு இடத்திலும் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறார்கள். அவ்வாறு மயக்கம் போட்டு விழுந்தவர்கள் அருகில் மருத்துவமனைகள் அழைத்து செல்லப்பட்டு முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்தில் அதைவிட கூடுதலான கூட்டம், அதைவிட கூடுதலான ஒரு மூச்சு திணறல், கடுமையான இட நெருக்கடி. அதன் காரணமாக மயக்கம் போட்டு விழுந்தவர்களை காப்பாற்ற முடியாமல் காலால் மிதித்து பல குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். கேட்பதற்கே மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தப்பித்து ஓடுவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். இருள் சூழ்ந்து இருக்கின்றது. கையிலிருந்து குழந்தைகள் தவறி விழுந்திருக்கிறார்கள். விஜயை காண்பிப்பதற்காக பெற்றோர்கள் தங்களுடைய தோளில குழந்தைகளை ஏற்றி அமர வைத்துக் கொண்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் இடம் போய்விடும் என்று இந்த இடத்திலேயே 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி நின்று கொண்டிருந்தவர்கள் கூட்ட நெரிசலை தங்களுடைய குழந்தைகளை இழந்து விட்டார்கள். கீழே விழுந்த குழந்தைகளுக்கு இருட்டிலே என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த குழந்தைகளை காலால் மிதித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை என்ன சொல்லி விளக்குவதென்றே நமக்கு புரியவில்லை. ராஜேஷ், இப்போ நீங்கள் முன்வச்ச விஷயங்கள் நான் நேர்களுக்காக சுருக்கமாக பார்ப்பதாக இருந்தால்,
இந்த கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்பட்ட உயிர் பலிக்கு 5 காரணங்களை பட்டியலிட்டிருக்கீங்க. ஒன்று, தாவேகா தலைவர் விஜய் காவல்துறைக்கு எழுதி கொடுத்திருந்த குறைந்தபட்சமான நேரத்தில் ஆஜராகவில்லை. ஒவ்வொரு பிரச்சார பயண மையத்திலும் 7 மணி நேரம் தாமதாக வந்திருக்கிறார். இந்த தாவேகா தலைவர் விஜயினுடைய தாமதம் இந்த கூட்ட நெரிசலுக்கான முதல் காரணம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய தாவேகாவினுடைய கரூர் மாவட்ட நிர்வாகிகளினுடைய பொறுப்பின்மையை சொல்லியிருக்கீங்க. ஒரு 10,000 பேர் கூடுகிற அந்த இடத்திற்கு 500 காவலர்களை ஒதுக்கி இருக்கிற காவல்துறையினருடைய அஜாக்கிரதையான போக்கு. உங்களோட ஸ்டேட்மெண்ட் படி 500 பேர்னு சொல்லப்பட்டாலும் அங்க 500 பேர் இல்லை என்பது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. 4வது, அந்த குறிப்பிட்ட இடத்தில் அந்த பேருந்து வந்து நிற்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காவல் அதிகாரிகளுடைய அந்த மொத்த ஸ்பேஸையும் தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் தாண்டி குதித்து வந்த காரணத்தால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு இடத்திற்கு அது தள்ளப்பட்டதாக முன் வச்சிருக்கீங்க. 5வது, அங்கு ஏற்பட்ட மின்சார தடை. ஆனா நாம நேத்து அந்த விஷுவலை பார்க்கிற போது தாவேகா தலைவர் விஜயினுடைய வாகனம் வந்து சேரும் வரை அங்க ஆக்சுவலா கரண்ட் இருந்தது. நாம நேத்து அந்த ஷோல பார்த்துட்டு இருந்தோம். அந்த மின்சார அந்த கொள்முதல்கள் கலன்கள் வைக்கப்பட்டிருந்த ஜெனரேட்டர்ஸ் வைக்கப்பட்டிருந்த இடங்கள் தகடுகளால் பூசப்பட்டிருந்தது. இந்த தகர டப்பாக்கள் அடிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தை தாவேகா தொண்டர்கள் அடித்து நொறுக்கி உள்ளே நுழைந்த பிறகு அந்த மின்சாரம் துண்டிக்கப்படுகிற காட்சியை நம்ம நேரலையாகவே பார்த்தோம். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்பதை அரசின் செயல்பாடு போல நிறைய இடங்கள்ல திரும்ப திரும்ப முன்வைக்கிறோம். அது அங்கு நடந்த தள்ளமுள்ளு காரணமாக அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது. ஆனால் இதில் நமக்கு எழுகிற ஒரு கேள்வி, கடந்த 4-5 முனையங்கள்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எழுதி கொடுக்கிறார்கள், இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றோம், இவ்வளோ பேர் வருவாங்கன்னு. அவர்கள் சொல்கிற நம்பருக்கும் வந்து சேர்ற தொண்டர்களின் எண்ணிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போது எந்த நம்பிக்கையில் 10,000 பேர் மட்டும் வருவாங்க அப்படின்னு நினைச்சு 500 பேரை நாங்கள் டெப்ளாய் பண்ணியிருக்கோங்கிற காவல்துறையோட பதில் ஒரு பொறுப்பற்ற பதில் இல்லையா? நிச்சயமா நெல்சன், நான் இவ்வளோ நேரம் சொன்னதை ரொம்ப சுருக்கமாக ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிட்டீங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் சொன்னது அத்தனையுமே சரி, மிக சரி. அதுதான் நான் சொல்ல வந்த கருத்தும் கூட. காவல்துறையினர் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பது 500 காவலர்கள் என்று சொல்கிறார்கள். நாம் கிட்டத்தட்ட காலையிலிருந்து ஒரு 25 பேரிடம் பேட்டி கண்டிருக்கிறோம். நாமே இந்த இடத்தில் தான் இருந்தோம். இந்த இடம் மட்டுமல்ல, காலையில் நாமக்கல், அதற்கு முன்பு நாகப்பட்டினம், திருவாரூர், அதே போல திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு சென்றோம். நாம் சென்ற எந்த இடத்திலுமே 100க்கும் மேற்பட்ட காவலர்களை பார்க்கவில்லை. அதிகபட்சம் 100லிருந்து 150 காவலர்கள் தான் பார்க்க முடிந்தது. அது திட்டமிட்டே குறைவான காவலர்கள் அனுப்பப்பட்டார்களா, அல்லது அந்த இடத்தில் அவ்வளவு காவலர்கள் தான் கொடுக்க முடியும் என்ற ஏதாவது உத்தரவு இருக்கின்றதா என்பது குறித்து நமக்கு தெரியவில்லை. அதே போல தமிழக வெற்றி கழகத்தினர் எதற்காக மிக குறைவான தொகையை கணக்கு காட்டுகிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் போலீஸ் பர்மிஷன் வாங்குவதற்கு 10,000 பேர் என்று கணக்கு காட்டுகின்றார்கள். நாங்கள் 10,000 பேர் வருவோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் வருவது ஆயிரக்கணக்கான நபர்கள் வருகிறார்கள். அவ்வளவு பேர் வருவார்கள் என்பது கட்டாயம் அவர்களுக்கே தெரியும். அவர்களுடைய உள்ளூர் மாவட்ட செயலாளர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் அவர்கள் எண்ணுவதை விடவும் கூடுதலாக வருகிறார்களா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. உதாரணத்திற்கு, நாம் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் வரவில்லை. அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல், திருச்சி, அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு இறந்திருக்கக்கூடிய 40 பேரிலே ஒரு 25லிருந்து 28 பேர் மட்டும்தான் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். மற்றவர்களெல்லாம் பக்கத்து மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், திருச்சி போன்ற பல மாவட்டங்களை சார்ந்தவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி வெளியூரை சார்ந்தவர்களும் அண்டை மாவட்டங்களை சார்ந்தவர்களும் பல பேர் வந்து குவியக்கூடிய காரணத்தால் அவர்களாலும் என்ன செய்வதென்று தெரியவதில்லை. எவ்வளவு பேர் வருவார்கள் என்பதும் தெரிவதில்லை. ஒரு கட்டுப்பாடற்ற, ஒரு ஒழுங்கற்ற கூட்டமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டங்கள் இருக்கின்றது. மாநாடு தொடங்கி பொதுக்கூட்டங்கள் முதல் இந்த தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிரச்சார கூட்டங்கள் நடைபெறக்கூடிய இடம் வரை ஒரு ஒழுங்கற்ற, ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருப்பதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் மரண ஓலங்கள் இன்னும் குறையவே இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு நான் செய்தி சேகரிப்பதற்காக கள்ளக்குறிச்சி சென்றிருந்தேன். அங்கு கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் அருந்தி வீதிதோறும் பிணங்களை அடுக்கி வைத்து மக்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். அவர்களாவது ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருந்தது. சாராயம் குடித்து மது அருந்தி அவர்கள் உயிரிழந்தார்கள் என்பது. ஆனால் இவர்கள் எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு நடிகரை பார்க்க வந்து, ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்து தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரும் துயரமாக இருக்கின்றது நெல்சன்.
ராஜேஷ், இதில் இன்னொரு குறிப்பிடத்தகுந்த சிக்கல், ஏற்கனவே காவல்துறையினர் மின் தடையை உருவாக்குனாங்கிற கேள்விக்கு நம்முடைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காட்சிகள்லேயே மின் தடை செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றா நமக்கு தெரியல. கூட்ட நெரிசல்ல தாவைக்கா தொண்டர்கள் ஜெனரேட்டர்ஸ் இருக்கிற பகுதியை அத்துமீறி தாண்டி போய் அதை முற்றிலுமாக முடக்கி அந்த மின்சாரத்தை அவங்களே தடுத்து நிறுத்திக்கிற காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதில் ரெண்டாவது எழுந்திருக்கிற கேள்வி, காவல்துறை தடியடி நடத்தினாங்க, காவல்துறை நடத்தின தடியடி தான் காரணம் என்று தாவைக்காவினுடைய முக்கிய நிர்வாகி நிர்மல்குமார் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் புகார் தெரிவிச்சிருக்காங்க. தடியடிங்கிற சம்பவம் காவல்துறை முன்னெடுத்ததா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. நீங்க இந்த களத்தில் இருந்த வரைக்கும் இந்த தடியடியை காவல்துறை முன்னெடுத்ததற்கான சான்றுகளோ சூழல்களோ இருந்ததா? நிச்சயமா நெல்சன், நீங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயமே உண்மையான விஷயம். அதாவது ஜெனரேட்டரை யாரும் திட்டமிட்டு ஆஃப் செய்யவில்லை. அவர்கள் நீங்கள் பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காண்பிப்பார். இந்த இடத்தில் மிக மிக நெரிசலான ஒரு இடம் இருக்கின்றது. அங்கு தகரம் ஷீட் போட்டிருக்கக்கூடிய இடம்தான் ஜெனரேட்டருடைய அறை. அந்த இடத்தில் நான் முன்பே குறிப்பிட்டது போல யாரும் செல்லவில்லை. அதிகமான வெப்பம் இருந்தது. ஜெனரேட்டர் ஓடினா அதிகமான ஹீட் இருக்கும், நமக்கு தெரியும். அந்த இடத்துல மக்கள் செல்லவில்லை. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் மூச்சு கூட விட முடியவில்லை என்பதனால் அந்த அறைக்கு சென்று விட்டார்கள். திபு நூற்றுக்கணக்கான பேர் அந்த சிறிய அறையிலே சென்ற காரணத்தினால் அந்த மின் வயர்கள் எல்லாம் அருந்து விட்டது. அதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய அந்த எல்இடி பல்புகள், பெரிய அந்த பல்புகள் எல்லாம் எரியாமல் போனது. மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை. மின்சாரத்தை பொறுத்தவரையில் நாம் சாலையினுடைய இரண்டு புறமும் பார்க்கின்றோம். மின் விளக்குகள், எப்போதும் எரியக்கூடிய மின் விளக்குகள் எரிந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடுகிறார்கள். விஜய் பேசும்போது அவரது முகம் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த மின் விளக்குகள், சிறப்பு விளக்குகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆர்பிட் என்று சொல்லக்கூடிய மின் விளக்குகளை தனியாக பொருத்தியிருக்கிறார்கள். அவற்றை இன்னும் கூட அகற்றவில்லை. நீங்கள் பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் காண்பிக்கின்றார். இது ஜெனரேட்டர் வசதியுடன் இயங்கக்கூடிய மின் விளக்குகள். அவை துண்டிக்கப்பட்டு விட்டது. அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தான். அதே போல தடியடி நடத்தப்பட்டதா என்று கேட்கிறீர்கள். தடியடி நிச்சயமாக நடத்தப்பட்டது. நம்மிடமே அந்த வீடியோக்கள் இருக்கின்றது. ஆனால் ஏதோ வேண்டுமென்றே அவர்கள் மீது இந்த தாக்குதல் நடைபெறவில்லை. விஜயனுடைய வாகனம் ஒரு 100 மீட்டர் தூரத்தை கடப்பதற்கே ஒரு அரை மணி நேரம் ஆகக்கூடிய ஒரு கடுமையான சூழல் இருந்தது. ஏன் விஜயே அதை பேச்சினுடைய தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தாரே, காவலர்களுக்கு நன்றி, காவலர்கள் மட்டும் இல்லை என்றால் அந்த மெயின் ரோட்ல இருந்து என்னால் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது, அவங்க தான் என்னை காப்பாற்றி அவங்கள வழியை ஏற்படுத்தி அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வாறு வழியை ஏற்படுத்துவதற்காக அங்கு அந்த வாகனத்திற்கு வழி விடாமல் கிட்டத்தட்ட ஒரு அராஜகம் போல செய்து கொண்டிருந்த அந்த தொண்டர்களை அவர்கள் லேசாக தடியடி நடத்தி தான் அந்த கூட்டத்தை கலைத்தார்கள். அவர்களுடைய நோக்கத்தில் தவறு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் தடியடி நடந்தது உண்மை. நம்மிடம் வீடியோக்கள் இருக்கின்றது. அந்த கூட்டத்தை கலைக்க வேண்டும். அப்போதுதான் விஜயனுடைய வாகனம் உள்ளே வரும், பிரச்சாரம் அப்போதுதான் நடத்த முடியும், நேரத்திற்கு அனைவரும் வீட்டிற்கு செல்ல முடியும் என்ற காரணத்தினால் காவல்துறையினர் லேசாக சிலர் மீது தடியடி நடத்தியது உண்மை. அதே போல அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு, விஜயனுடைய பிரச்சார கூட்டம் நடந்து முடிந்த பிறகு நூற்றுக்கணக்கானவர்கள் மயங்கி விழுந்து கிடக்கிறார்கள். இங்கேயும் 4 இடங்களில் அவர்கள் மயங்கி விழுந்து கிடந்தார்கள். அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி அழைத்து செல்ல வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் அதற்கு இடையூறாக சில பேர் நின்று கொண்டிருந்தார்.